வணக்கம் மக்களே, இன்றைக்கி சீசன் 2 ப்ரோ கபடி பிளே ஆஃப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவோட ஸ்பான்சர் கண்டென்ட்டான எஸ்பிஓ அப்ளிகேஷன் பற்றி பார்த்துடலாம். எஸ்பிஓ அப்ளிகேஷன் வந்து ஒரு தமிழ்நாட்டிலே உருவாக்கப்பட்ட ஒரு டிஜிட்டல் ஒரு வேலை வாய்ப்பு. அதில் பார்த்திங்கன்னா நமக்கு எந்த மாதிரியான வேலை இருக்குன்னா, ஒரு சராசரி மனுஷங்க வந்து ஒரு சராசரி நம்ம தமிழ் ஆளுங்க யாராக இருந்தாலும் வந்து எளிதாக வந்து வேலை பார்க்க முடியும். அது மாதிரியான இது தான். இது வந்து ஒரு நண்பகத்தன்மையான ஒரு வேலை வாய்ப்பு தான். ஸோ பார்ட் டைம் ஜாப் தான் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ கீழே இருக்கிற நம்பருக்கு உங்களோட குவாலிஃபிகேஷனை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேங்களா? மெயினாக இங்கிலீஷ் நாலேஜ் மட்டும் இருந்தால் போதும். கண்டினியூ ஆகிற வீடியோவை பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்த மாதிரியே பார்த்திங்கன்னா பாட்னா வந்து இந்த சீசன் வந்து 1% சான்ஸ் இருந்ததுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ இங்கே வந்து 7th பிளேஸில் முடிச்சிருக்கிறாங்க, 7வது இடத்துல முடிச்சிருக்கிறாங்க, 8வது கடைசி இடத்துல கூட இல்லை. கடைசி 4 டீம் பார்த்திங்கன்னா பிளே இன்ஸ்னு ஆடுவாங்க. முன்ன சொன்ன மாதிரியே முதல் பிளே இன் வந்து ஹரியானா, ஜெய்ப்பூர், அதாவது 5வது இடத்துல முடித்தவங்க ஹரியானா, 8வது இடத்துல முடித்த ஜெய்ப்பூர், இவங்க 2 பேருக்கும் பிளே இன்ஸ் நடக்கும். முதல் பிளே இன்ஸ் அதாவது 25 அக்டோபர் பிளே ஆஃப் ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாம் மறக்காமல் மறுபடியும் அப்போலேருந்து வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி பிளே இன் 2 25ஆம் தேதியை வந்து 2வது மேட்ச் யூ மும்பா பாட்னா. இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ பிளே இன் 1ல் ஜெயிக்கிறவங்களும் பிளே இன் 2ல் ஜெயிக்கிறவங்களும் எலிமினேட்டர் 1 ஆடுவாங்க. சரிங்களா? எலிமினேட்டர் 1ல் வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க எலிமினேட்டர் 2க்கு போவாங்க. இதே பார்த்திங்கன்னா 26ஆம் தேதி வந்து எலிமினேட்டர் 1ம் மினி குவாலிஃபயர் நடக்கும். அதாவது மினி குவாலிஃபயர் வந்து 3வது 4வது இடத்துக்கு. அதில் இருக்கிறது பெங்களூரு தெலுங்கு டைட்டன்ஸ். அதில் வந்து யார் தோக்குறாங்களோ அவங்க எலிமினேட்டர் 2க்கு வருவாங்க. பிளே இன்னில் வந்து யார் ஜெயிச்சு எலிமினேட்டர் 1ல் போய் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க எலிமினேட்டர் 2ல் ஆடுவாங்க. இப்போ ஒரு வேளை இங்கே பெங்களூரு புல்ஸ் தோக்குதுன்னா மினி குவாலிஃபயரில் அவங்க வந்து எலிமினேட்டர் 2, இப்போ பாட்னா வந்து பிளே இன் 2 ஜெயிச்சு எலிமினேட்டர் 1 ஜெயிச்சு வருதுன்னா பாட்னாவோட எலிமினேட்டர் 2 ஆடுவாங்க. இதுதான் வந்து இந்த கடைசியில் வந்து இருக்கிற 6 டீமுக்கான குவாலிஃபிகேஷன் சினாரியோ. அடுத்து வரதை அப்படியே தொடர்ந்து பார்க்கலாம். 27ஆம் தேதி குவாலிஃபயர் 1 நடக்கும். அதே மாதிரி எலிமினேட்டர் 2 நடக்கும். அதாவது மினி குவாலிஃபயரில் யார் தோத்தாங்களோ அவங்களுக்கும் எலிமினேட்டர் 1 கீழே பிளேயின் ஆடி எலிமினேட்டர் 1 ஆடி ஜெயிச்சு வரவங்களோட எலிமினேட்டர் 2 நடக்கும். அதில் ஜெயிக்கிறவங்க எலிமினேட்டர் 3க்கு வருவாங்க. எலிமினேட்டர் 2ல் ஜெயிக்கிறவங்க எலிமினேட்டர் 3க்கு வருவாங்க. அதே மாதிரி மினி குவாலிஃபயர் முந்தின நாள் வந்து அதாவது 26ஆம் தேதி யார் ஜெயிச்சாங்களோ அவங்க அங்கே வருவாங்க. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா எலிமினேட்டர் 3ல் ஜெயிக்கிறவங்க குவாலிஃபயர் 2க்கு வருவாங்க. குவாலிஃபயர் 2ல் வந்து ஒன்றத்தங்க யார் இருப்பாங்கன்னா புனேரி இல்லாட்டி டபாங் டெல்லி. அவங்களுக்கு வந்து முன்னாடியே வந்து 27ஆம் தேதி குவாலிஃபயர் 1 நடக்கும். அதில் தோக்குறவங்க குவாலிஃபயர் 2க்கு வருவாங்க, ஜெயிக்கிறவங்க ஃபைனல் நேரடியாக போயிடுவாங்க. குவாலிஃபயர் 2 வந்து எலிமினேட்டர் 3 இப்போ வந்து பெங்களூர் புல்ஸ் ஜெயிக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் இப்போ புனேரி பல்டன்ஸ் குவாலிஃபயர் 1ல் தோக்குறாங்கன்னா அவங்களுக்கும் நடக்கும். அதில் ஜெயிக்கிறவங்க ஃபைனல் போவாங்க. ஃபைனலில் வந்து டெல்லி இல்லாட்டி அது பெங்களூர் புல்ஸ் ஆடி யார் நல்லா ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா மினி குவாலிஃபயர் அதாவது கடைசி இது பிளேயின்ஸ் ஆடி வரவங்களுக்கு வந்து தொடர்ந்து 5 நாளுமே மேட்ச் இருக்கும். 25 வந்து பிளேயின் இருக்கும், 26 வந்து எலிமினேட்டர் 1, 27 எலிமினேட்டர் 2, 28 எலிமினேட்டர் 3, 29 குவாலிஃபயர் 2. ஒரே ஒரு நாள் 30 மட்டும்தான் கேப் இருக்கும் இறுதி போட்டி ஆடுறதுக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மினி அதாவது பிளேயின்ஸ் ஆடி தொடர்ந்து 5 நாள் 5 மேட்ச் ஆடி ஃபைனலில் வந்து ஒரு டீம் வந்து இந்த தடவை ஜெயிக்குமா? அதாவது ஹிஸ்ட்ரி பண்ணுவாங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.